Hi friends, good morning. நம்ம இப்போ இருக்கிறது அழகான கோயம்புத்தூர் ஜங்ஷன். இன்னைக்கு நம்மளுடைய டிராவல் vlog கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெயின் உதய் எக்ஸ்பிரஸ் பிசினஸ் கிளாஸ் பிரீமியம் கேட்டகரி ட்ரெயின் தான் இந்த உதய் எக்ஸ்பிரஸ். அதில் தான் இன்னைக்கு நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ண போகிறோம். கோயம்புத்தூர்ல இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும். ஆல்ரெடி இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நாம் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் ட்ராவல் பண்ண போகிறோம். அதிகாலை 5:45க்கு கோயம்புத்தூர் ஜங்ஷனில் புறப்படுற நம்ம ட்ரெயின் மதியானம் 12:40க்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் பண்ணி கொடுக்குங்க. மொத்தம் 419 கிலோமீட்டரை 7 ஹால்ட்டோட 6 மணி நேரம் 55 நிமிஷத்தில் கவர் பண்ணி கொடுக்கும் இந்த ப்ரீமியம் கேட்டகரி உதய் எக்ஸ்பிரஸ் டபுள் டெக்கர் ட்ரெயின். அந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளோட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ என்னென்ன அப்டேட் ஆயிருக்கு, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ட்ராவல் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு பின்னாடி பாருங்க, கோயம்புத்தூர் ஜங்ஷனோட அழகை போடுற மாதிரி ஊட்டி டாய் ட்ரெயினோட ஸ்டீம் இன்ஜின் வச்சிருக்காங்க. 150 வருஷம் அந்த செலிப்ரேஷனுக்காக வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. டைம் இப்போ 5 மணி ஆகுது. ஸ்டேஷன் பரபரப்பாக ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம ஒரு டீ சாப்பிட்டு நம்ம ஜங்ஷனுக்குள்ளே போகலாம். உதய் எக்ஸ்பிரஸ் 22666 பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 அலாட் பண்ணியிருக்காங்க. வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் புல் பண்ணிட்டு போறோம். ராஜா பேக் 7 ஈரோடு லோக்கல் தான் புல் பண்ணிட்டு போக போகுதுங்க. நம்ம டிராவல் பண்ற உதய் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரெயின் தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்ஜினுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா D1ல இருந்து D5 வரைக்கும் 5 கோச்சுங்க செகண்ட் சீட்டிங். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டபுள் டெக்கர் அது வந்து C1ல இருந்து C7 வரைக்கும் 7 கோச்சுங்க. மொத்தம் 7, 5, 12 கோச்சு தாங்க. இந்த ரயில்ல வந்து ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டே கிடையாதுங்க. அன்ரிசர்வ்ட் பேசஞ்சர்லாம் இந்த ட்ரெயின்ல ஏற முடியாது. ஒன்லி ரிசர்வ் பேசஞ்சர் மட்டும் தான் ஏற முடியும். நாம இன்னைக்கு டிராவல் பண்ண கோச் பாத்தீங்கன்னா D2 அதுல நம்ம டிராவல் பண்ண போறோம். நமக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து மயிலாடுதுறை போகக்கூடிய ஜன் சதாப்தி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் LHV கோச்சோட தயாரா இருக்கு. வாங்க இன்னும் நம்ம ட்ரெயின் போறதுக்கு 1 நிமிஷம் தான் இருக்கு. ட்ரெயின்ல போயிடலாம்.
நம்ம டிராவல் பண்ணக்கூடிய உதய எக்ஸ்பிரஸ் ஷார்ப்பா 5:45க்கு கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து டிபார்ட் ஆயிடுச்சுங்க. பாத்தீங்கன்னா இங்க கோட்ல பெருசா கிரௌட் ஃபுல் ஆகலைங்க, மினிமமா தான் ஃபுல்லா இருக்காங்க. அடுத்தடுத்து போகக்கூடிய ஸ்டேஷன் திருப்பூர், ஈரோடு, சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஃபுல் ஆயிரும். நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற உதய எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஐசிஎஃப் கோச்சா இருந்ததுங்க, அப்புறம் எல்ஹெச்பி கோச்சா சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ எல்ஹெச்பி கோச்சா தான் ஓடிட்டு இருக்கு. அந்த டபுள் டெக்கர் பாத்தீங்களா, அது மட்டுமே அதே பழைய டைப்லயே தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லெக் பேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கும். ஆனா சீட்டு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கம்ஃபர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா புஷ் பேக் கொடுத்துருப்பாங்க, அந்த புஷ் பேக் இருக்காது. இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா உட்காந்து போற மாதிரி தான் இருக்கும். D3 கோச் இருக்குங்க, அந்த D3 மட்டும் பாத்தீங்கன்னா பழைய சிட்டி டைப்லயே இருக்குங்க. பஸ் சீட் டைப் மாதிரி பாத்தீங்கன்னா 3+3ல கொடுத்து நமக்கு அந்த புஷ் பேக் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரே ஒரு பெட்டி மட்டும் பழைய பெட்டி இருக்கு, மற்ற எல்லாமே இப்போ எல்ஹெச்பி கோச்சோட ஓடிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து அதிகாலையில ஃபர்ஸ்ட் புறப்படுறது நம்ம ட்ரெயின் தாங்க 5:45க்கு. அதுக்கப்புறம் 6 மணில இருந்து பாத்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் நிறைய ட்ரெயின் டிபார்ட் ஆகிட்டே இருக்குங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மங்களூர் சென்ட்ரல் போற இன்டர்சிட்டி, கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போகக்கூடிய வந்தே பாரத், கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போகக்கூடிய இன்டர்சிட்டி, கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் போகக்கூடிய இந்த உதய எக்ஸ்பிரஸ், கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பதி போகக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஏகப்பட்ட ட்ரெயின் டிபார்ட் ஆகுங்க. மார்னிங் டைம்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் செம்ம பிஸியா இருக்கும். நம்ம புறப்புற பாத்தீங்கன்னா சன்லைட்டே வரலைங்க. ஆக்சுவலி நம்ம திருப்பூர்லாம் தாண்டதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா சன்லைட்டே நமக்கு கிடைக்கும். அப்பதான் வெளியே பார்க்க நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர் ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இது நமக்கு 2வது ஹால்ட். ஃபர்ஸ்ட் ஹால்ட் திருப்பூருங்க, இறங்க முடியல. இது 2வது ஹால்ட் வந்திருக்கோம்.
இங்க 100 கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் டிலேவா ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம போகிறது சேலம் ஜங்ஷன். இங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டருங்க. ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ஈரோடு வரைக்கும் பாத்தீங்கன்னா கிரௌட் இல்லாம ஃப்ரீயா தான் வந்ததுங்க. ஈரோட்ல பாத்துருப்பீங்க, போர்டிங் நிறைய ஆகுதுங்க, நிறைய ஏறாங்க. ஈரோட்லயும் சரி சேலத்திலயும் ஏறி நம்ம கிருஷ்ணராஜபுரம் பெங்களூர் வரைக்குமே ஏகப்பட்ட கிரௌட் இருக்கும். நம்ம வந்து டிஃபன் வாங்கல, ஈரோடுல டிஃபன் வாங்கலான்னு இருக்கோம். ஒன்னும் ஆன்போர்ட் கேட்டரிங் இல்லைன்னா இங்க சேல் பண்ணிட்டு வருவாங்க. அது வாங்கி வீடியோ கண்டிப்பா பண்ணலாம். ஜங்ஷன்ல 2 ஃபேமஸான கோயில் இருக்குங்க. ஒன்னு திண்டல்மலை முருகன் கோயில், 2வது பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோயில். 2 கோயிலுமே இங்க இருந்து பக்கம் தாங்க. இந்த ஜங்ஷன்ல நீங்க வெளியே போனீங்கன்னா டவுன் பஸ் அவைலபிளா இருக்கும். டவுன் பஸ் ஏறினீங்கன்னா 2 பக்கம் போனாலுமே 5 கிலோமீட்டர் தாங்க. திண்டல்மலை முருகன் கோயில், சங்கமேஸ்வரர் ஆலயம் ரெண்டுமே தரிசனம் பண்றதுக்கு இந்த ஈரோடு ஜங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய உதய எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர்ல இருந்து 5:45 புறப்படுங்க. 6:10க்கு கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போகக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின் புறப்படும். அது வந்து நம்ம இங்கிருந்து சேலம் போறதுக்குள்ள நம்மள ஓவர்டேக் பண்ணோம். அதை வீடியோ பார்க்கலாம். நம்ம ஈரோடு லோகோ ஷெட்டு தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஈரோடுலேருந்து டிபார்ட் ஆகக்கூடிய எல்லா லோகோவும் இங்கே தாங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாம இப்போ இருக்கிறது உதய எக்ஸ்பிரஸோட டபுள் டெக் ட்ரெயின்ல இருக்குங்க. அந்த பெட்டியில தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நிக்கிறது வந்து மிடில் டெக்கு. இதுல ஸ்டெப்ஸ் 4 ஸ்டெப்ஸ் இறங்கி போனீங்கன்னா இது லோயர் டெக்கு. மேல 4 ஸ்டெப் இதுல ஏறி வந்தோம்னா அப்பர் டெக்குங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா இதுல 120 சீட் இருக்குங்க. மற்ற நார்மல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 82 சீட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்பர் டெக், லோயர் டெக், மிடில் டெக் இது 3ஐயும் கவர் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பெட்டிக்கு 120 சீட் இருக்குங்க. மொத்தம் வந்து 7 பெட்டி இருக்குங்க. C1ல இருந்து C7 வரைக்கும் 7 பெட்டி இருக்கு. இந்த டபுள் டெக்ல டிராவல் பண்றதுக்கு, ஏசியில டிராவல் பண்றதுக்கு டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் 625 ரூபாங்க. 625 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இதே நம்ம வந்து சயின்ஸ் சிட்டிங்ல டிராவல் பண்றோம் இல்லைங்களா, அதுல டிராவல் பண்றதுக்கு 190 ரூபாங்க. 190 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க டிக்கெட் ஃபேர். இந்த உதய எக்ஸ்பிரஸோட டபுள் டெக்ல பாத்தீங்கன்னா நமக்கு புஷ் பேக் ஷீட் கொடுத்துருக்காங்க, ஆம்ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்சின் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ரயில்வேயோட மேக்சின் ஒன்று கொடுத்துருப்பாங்க எப்பவுமே. அப்புறம் அது போக பாத்தீங்கன்னா ட்ரே இருக்கும். நம்ம டீ, காஃபி இல்லை லேப்டாப் வச்சு ஒர்க் பண்றதுக்கு, எழுதுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எந்திரிக்கும் போது மட்டும் இந்த மேலே டாப் பாட்டம் இருக்கும், அதை இடிக்காம பார்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் இருக்கும். மற்றபடி வியூ பார்க்கறதுக்கு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம வந்து இப்போ மிடில் டெக்கில் இருக்கோம். லோயர் டெக்கில் உட்காந்து பார்த்தோம்னா நம்ம அந்த தண்டவாளத்தோட சேர்ந்து போகிற மாதிரியே பக்கமாக இருக்கும். அப்பர் டெக்கில் உட்காந்து பார்த்தோம்னா நல்லா மாடியில் உட்காந்து அந்த ட்ரெயினை வியூ பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான நமக்கு வியூ கிடைக்கும்.
டைம் இப்போ 8 மணி ஆகுதுங்க. நம்ம ஈரோடு சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஆன் டைம் வந்துட்டாங்க. க்ரௌடு பாருங்க, ஏகப்பட்ட க்ரௌடு ஏறுறாங்க. சேலத்துல இருந்து பெங்களூர் போறவங்க மக்கள் தான் ரொம்ப அதிகம். இது வரைக்கும் நம்ம 160 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கோங்க. 3 ஹால்ட் ரீச் பண்ணிட்டோம். நமக்கு இன்னும் ஒரு 3 ஹால்ட் தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், குப்பம், கிருஷ்ணராஜபுரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் பண்ணிடுவோம். நம்மள கோயம்புத்தூர்ல இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் கூட்டு போறது பாத்தீங்கன்னா ஈரோடு ரேப் 7 தான் கூட்டு போகுதுங்க. அந்த ட்ரெயின் அந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா 130 ஸ்பீட் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயினுங்க. அதுக்கப்புறம் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க எல்ஹெச்பி கோச், இதுவுமே 130 ஸ்பீடு பர்மிட் இருக்கு. ஆனா ட்ராக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 130 ஸ்பீடு போறதுக்கு இருக்குங்க. ஆனா நம்ம டபுள் ட்ராக் ட்ரெயின் டிராவல் பண்றதுனால ட்ரெயின் ஹைட்டா இருக்கும். அந்த ஹைட் பாத்தீங்கன்னா தெரியும். அது ஹைட்டா இருக்கனால பாத்தீங்கன்னா அது வந்து 110 தான் ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் 110 ஸ்பீடுக்கு லிமிட்ல தான் டிராவல் பண்ணுறதுங்க. பொங்கல் 2 பொங்கல் ஆனா உழுது பாருங்க, 2 பொங்கல் கொடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன்ல பொங்கல் டிஃபன் வாங்கியிருக்கோம். ஒரு பார்சல் வந்து 50 ரூபாங்க, 2 வாங்கியிருக்கோம் 100 ரூபா. நாம இப்ப திருப்பத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. சேலத்துல இருந்து திருப்பத்தூர் பார்த்தீங்கன்னா 115 கிலோமீட்டருங்க. 115 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பா ட்ரெயின் வந்து நல்ல ஸ்பீடுங்க, சூப்பரா இருந்துச்சு. ஃபுட்டை பத்தி சொல்லி ஆகணுங்க. வெண்பொங்கல் வாங்கியிருந்தோம்ல சேலத்துல, ஃபுட்டு வந்து டேஸ்ட் சுமாராக இருந்துச்சுங்க. ஆனால் ஆயில் வந்து ஓவர் ஆயில் போட்டிருந்தாங்க, சாப்பிடவே முடியலைங்க. அதாவது நம்ம ஜன்சதாபியில் ட்ராவல் பண்ணும்போது வெண்பொங்கல் வாங்கியிருந்தோம், சூப்பராக இருந்துச்சு. சரி அதே மாதிரி இருக்குன்னு நினச்சி சேலம் ஜங்ஷனில் இறங்கி வாங்கினோம், சொதப்பிட்டாங்க. கம்மி நம்ம ஆன்போர்டு கேட்டரிங்லேயே இட்லி தோசை எடுத்துட்டு வந்தாங்க, அதே வாங்கியிருந்துருக்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆன்போர்டு கேட்டரிங்லேயே ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருப்பத்தூர் ஜங்ஷனில் இந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துடலாங்க. இந்த ட்ரெயின் வந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி 2018 தான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐசிஎஃப் கோச்சாக இருந்தது, அதுக்கப்புறம் வந்து எல்ஹெச்பி கோச்சாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க, ஒரு ஜர்க்கோ ஒரு ஷேக்கிங்கோ இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. 110 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போனாலுமே நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கு. அடுத்து நம்ம இங்கேருந்து குப்பம் ஜங்ஷன் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 43 கிலோமீட்டருங்க. அடுத்து குப்பம் ஜங்ஷன், அதாவது தமிழ்நாட்டோட கடைசி ஸ்டேஷன் வந்து திருப்பத்தூருங்க. குப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் வந்துடும், அதுக்கப்புறம் கிருஷ்ணராஜபுரம் கர்நாடகா போயிடும். இந்த ட்ரெயின் வந்து 3 ஸ்டேட் கவர் பண்ணுதுங்க, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா 3 கவர் பண்ணது. இங்கிருந்து நமக்கு ஒரு 146 கிலோமீட்டருங்க கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு. அங்கே அப்படியே டிராவல் கண்டினியூ பண்ணலாம்.
நாம இப்போ ஆந்திர மாநிலத்தோட குப்பம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஆன் டைம் ரீச் பண்ணிட்டாங்க. இங்கிருந்து நம்ம அடுத்து போக போகுதுன்னா கிருஷ்ணராஜபுரம் ஜங்ஷன். இங்கிருந்து நான் ஸ்டாப்பாக 90 கிலோமீட்டர் டிராவல் பண்ண போகிறோம். ட்ரெயின் ஜர்னி சூப்பராக போயிட்டு இருக்கு. இந்த குப்பம் ஜங்ஷன்ல பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிளும் பாலாரும் இருக்குங்க. அதாவது குப்பம் ஜங்ஷனோட ஸ்பெஷல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு 36 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கோடிலிங்கேஸ்வர டெம்பிள்னு சொல்லி ஒரு ஈஸ்வரர் கோயில் இருக்குங்க. அது வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கு. இந்த குப்பம் ஜங்ஷன் இறங்கினா இங்கிருந்து நம்ம பஸ்ஸோ வேணா வச்சு போனோம்னா அந்த கோயில் போய் தரிசனம் பண்ணலாம். ஒரு கோடி லிங்கங்கள், அதாவது 1 கோடி லிங்கம் வந்து அந்த கோயில் இருக்குங்க. அதான் அந்த கோயிலோட சிறப்பு. நீங்க அந்த கோயிலுக்கு போறதா இருந்தா இந்த குப்பம் ஜங்ஷன்ல இறங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம கிருஷ்ணராஜபுரம் தான் போக போறோம். நம்ம டிராவலை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஆமா, இப்ப கிருஷ்ணராஜபுரம் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கேங்க. இது வந்து சிட்டியோட அவுட்டருங்க. மேக்ஸிமம் கிரௌட் பாத்தீங்கன்னா எல்லா மேக்ஸிமம் இறங்கிட்டாங்க. ஒரு ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெட்டிக்கு 10 பேர் தான் இருக்காங்க. இது எல்லாமே இறங்கிட்டாங்க. இங்கிருந்து வந்து ஊருக்குள்ள போறது ரொம்ப ஈஸிங்க. மெஜஸ்டிக் வந்து ரொம்ப அவுட்ரு. அங்கிருந்து வந்து திரும்ப 2 பஸ் மாத்தி வரணும். அதனால மேக்ஸிமம் கிரௌட் இங்க இறங்கிடுச்சு. இங்கிருந்து அடுத்து 14 கிலோமீட்டர் தாங்க கேஎஸ்ஆர் பெங்களூர். இப்போ வந்து நம்ம 10 நிமிஷம் டிலேவா இருக்கும். இங்கிருந்து 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸ்லாக் டைம் இருக்கு. அதனால கொஞ்சம் முன்னாடியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாங்க நம்ம அடுத்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் டிராவல் பண்ணலாம். மெஜஸ்டிக் ஜங்ஷன் பெட்டியில பாருங்க, நம்ம டிராவல் பண்ண பெட்டியில ஒரு 10-15 பேர் தான் இருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா கூட்டமும் இந்த கிருஷ்ணராஜபுரம் ஜங்ஷன்ல இறங்கிட்டாங்க. நம்ம அடுத்து இங்க கேஎஸ்ஆர் பெங்களூர் தான் போக போறோம். இவ்வளவு கூட்டம் தான் இருக்குங்க. நம்ம அப்படியே நம்ம சிசி கோச்சை போய் பார்த்துட்டு அப்பர் டெக் லோயர் டெக் ரெண்டும் பார்த்துட்டு அப்படியே அதில் டிராவல் பண்ணலாம். வாங்க நம்ம சிசி கோச்சுக்குள்ள போகலாம். நம்ம பெட்டி மாதிரியே இந்த சிசி கோச் பெட்டியும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் க்ரௌட் காலி ஆயிடுச்சுங்க. எல்லா சீட்டுமே காலியாக தான் இருக்கு. இந்த பெட்டியில மொத்தம் 3 பேர் இருக்காங்க. இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா பஸ் சீட் மாதிரிங்க. 3+2 அப்படி பஸ் சீட் டைப்பில் ஃபுல்லாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டேபிள் மட்டும் ஃப்ரண்ட் டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாத்துக்குமே ட்ரே இருக்கும். அப்படியே ஏசி போட்டு சும்மா ஜில்லு ஜில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. இந்த ஷீட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா குஷன்லாம் சூப்பராக இருக்கும். உட்கார கம்ஃபர்டபுள் நல்லா இருக்குங்க. ஆனால் கிரீன் கலர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு மாதிரி தெரியுது. அது மட்டும் கொஞ்சம் நியூவாக மாட்டினாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும்.
2 அடுக்கு பஸ்ல டிராவல் பண்ற மாதிரி மேல டாப்ல இருந்து டிராவல் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம கீழே போய் லோயர் டெக் இருக்கு, அதையும் கொஞ்சம் டிராவல் பண்ணி பார்த்துடலாம். வாங்க போகலாம். அப்பர் டெக்குக்கு 4 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, லோயர் டெக்கு 4 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லோயர் டெக்ல போயிட்டு இருக்கோம். லோயர் டெக்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிளாட்ஃபார்மோட தரையோட தரையா போற மாதிரி சூப்பர் ஃபீல் கொடுக்கும். அப்படி பாருங்க. ட்ரெயின் மூவ் ஆகிறது பார்த்துருப்பீங்க. நம்ம தண்டவாளத்துக்கு கொஞ்சம் தான் மேல இருப்போங்க, கீழே தரையோட போற மாதிரியே ரொம்ப நல்லா செம்ம ஃபீலா இருக்கும். ட்ரெயின் வந்து நல்லா செம்ம ஸ்பீடு போறப்ப சூப்பரா இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளியே போகலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம கேஎஸ்ஆர் பெங்களூரு மெஜஸ்டிக் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். ஒரு 20 நிமிஷம் ஏர்லியாவே ரீச் பண்ணிட்டோம். முன்னாடி வந்துருச்சுங்க ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் சொல்ல மறந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு ஒரே எக்ஸ்பிரஸா வரும். பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு டபுள் டெக் ட்ரெயினா போவாங்க. அதே மாதிரி சென்னையில இருந்து ஒரு ட்ரெயின் வந்து டபுள் டெக்கா பெங்களூருக்கு வரும். பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் போகும்போது அது ஒரே எக்ஸ்பிரஸா போகும். ரேக் ஷேரிங்கோட இருக்கு. ட்ரெயின் ஜர்னி பார்த்துருப்பீங்க, சூப்பரா வந்ததுங்க. நமக்கு உங்களுக்கு இந்த ஏசி கோச்சும் காட்டியிருப்போம், அப்புறம் நம்ம டிராவல் பண்ண செகண்ட் சிட்டிங் கோச்சும் காட்டியிருப்போம். ரெண்டுமே ட்ரெயின் சூப்பரா வந்தது. இந்த ட்ரெயின்ல நீங்க ஆல்ரெடி டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் டிராவல் வ்ளாக்.